நாங்கள் இரண்டாவது 4 ஓமைகள் இரண்டாவது ஓமையாக கோதுமை களைகளும் கோதுமை களைகள் கோதுமை தேவனுடைய பிள்ளைகள் களைகள் பிசாசின் பிள்ளைகள் ரெண்டும் ஒரு தோட்டம் சர்ச் எனப்பட்ட கூட்டம் ரெண்டும் ஒன்றாக வளரும் நான்கு நிறங்கள் அல்லது விதை விதைக்கிறவனுடைய ஓமை இரண்டாவது கோதுமை களைகளும் மூன்றாவது கடுகு விதை நாலாவது 3 படி மாவிலே அந்த புளிக்காரத்தை போட்டு முழுவதையும் புளிக்க பண்ணின அந்த மனுஷங்க இருக்குது. இந்த 4 ஓமைகள், the 4 parables, Yeshua is telling us, be careful. இதிலே சின்ன சின்ன ஊமை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களது அழைப்பு வளர்ச்சி என்னமாக சரீரப்பிரகாரமாக ஆபத்துகள் வராதபடிக்கு வெளிப்பாக இல்லாவிட்டால் நடந்து போகிறோம். அதை கற்பிக்கிறார். How Satan attacks God's children from reaching their goal, the kingdom. எப்படியாக பிசாசு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது நுழைந்து முடிவிலே அவரோடு எருசலேமிலே ஊழியம் செய்ய அதை நிறைவேறாமல் தடை பண்ணி அவர்களை பல விதங்களிலே பக்கவிதமாய் திருப்பி குழப்பி நஞ்சை போட்டு சில போதனைகளிலே பழுதடைந்த உணவை சாப்பிட்டு some people were food poisoning and they almost died. சாதாரண வாழ்க்கையில இருந்து நாங்கள் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நான்கு உண்மைகள். முதலாவது 4 நிலங்கள். முதல் 3 பதியினரும் வார்த்தை விதை விழவில்லை. ஆகையால் கோதுமை மரம் என்று நாங்கள் படித்து கொண்டிருக்கிற அது வளரவில்லை.
விதை இல்லை. உலகத்தின் பல காரியங்களாலே பிடிபட்டார்கள். எனக்கு இருதயத்தில் படுறதை சொல்றேன். இயேசுவா கண்ணிருந்தும் காணாதவர்களாக இருக்கிறவர்களுக்கு உண்மைகளாக சொன்னாலும் நீ கேட்கிற நீ மனம் திரும்பி இதை கேட்டால் நடியின் முன்னறிவின்படியும் இரக்கத்தின்படியும் அவர் இயேசுவ மூலம் உன் உள்ளத்தை திறந்து விடுவார். கரையிலே நடந்த பிரேமரை செய்தி கொடுத்து கொண்டிருந்தான். சின்னப்பர் பவுல், அதிலே ஒரு சகோதரி பெயர் லேடியா. அவள் இருதயத்தை தேவன் திறந்தார். What a miracle! It's a miracle. மற்ற 3 பேரும் ராஜ்யத்துக்குள்ளே பிரிவும் பிரவேசிக்க மாட்டார்கள். முதலாவது உமை, இரண்டாவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோதுமையும் பதரும். My notebook. இந்த களைகள் கோதுமையை போலவே காணப்படும். கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவன் விசுவாசியா, இவன் அவிசுவாசியா, இவன் எல்லாருக்கும் பொது பேர் கிறிஸ்டியன்ஸ். So Yeshua இந்த உண்மையை சொல்லி அதில் விளக்கத்தை கொடுத்தவர். ஓகே, மத்தேயு மனம் திரும்பி யாராவது தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளலாம். அவர வார்த்தைகளை தான் நான் படிப்பிக்கிறேன். இங்க செத்தபின் எல்லாம் அண்டு போடவில்லை. ராஜ்யத்தின் வாழ்க்கை இங்கே வாழ்ந்து கொள்ளலாம். டேடியோடும் மகனோடும் எங்களுக்கு ஐக்கியம் இங்கே. அவரது வார்த்தையின் மூலம் வழிநடத்தப்படுவது இங்கே. இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போவது இந்த வாழ்க்கையிலே. உலக ஜனங்களுக்கு தெரியுமா? They just believe once. ஒரு தடவை மட்டும் விசுவாசித்தார்கள். அதுவும் எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள்? We don't know. என்னால் பல இயேசு கிறிஸ்துகள் உண்டு. அப்படியாக தன்னுடைய ஊழியர்களை மூலமாக அறிவித்திருக்கிறான். டூப்ளிகேட்
கடைகளில் விற்குதல்லவா ஒரிஜினல் ஜாமான் ஜப்பான் USA and England made in the UK, but they கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதே இது, but it's fake. That's a copy. எல்லா காரியங்களையும் இடது பக்கம் இருக்கிறது. இதுல ரெண்டுல ஒன்று பொய், பிளாஸ்டிக். எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். சில சமயம் வெளியூர்ல இல்லாண்டு போயிட்டு தொட்டு பார்க்கறது அந்த இது இது பிளாஸ்டிக். This is the way the devil copies. பதர்கள் கலைகள் எப்படியாக காணப்பட்டு உண்மையான கோதுமையோடு வளரும். விளங்குதா? இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை என்ஜாய் பண்ணலாம், பண்ண வேணும். ஏனென்றால் இது சாபத்துக்குள்ளான பூமி. பலவிதமான உலக கவலைகள், தடைகள் இயேசுவை சொன்னார். பக்க வழியா திருப்பும் காரியங்கள் பல. அந்த 4 நிலங்களிலே ஜெயங்கொண்டு நிலத்தை பாதுகாத்தவன் தான். கனிக பழம் கொடுத்தான். 4வது பிரிவிலே. தேவனுடைய சமாதானம் அதப்படி மனுஷன் அறிகிற அவருக்கு இருக்கிற சமாதானம் இயேசுவ மூலம் கொடுக்க சித்தம் கொண்டார். இயேசுவ இதை பற்றி கூறியிருக்கிறார். இது அறிய வேண்டும். எல்லாரும் எண்ணமும் கிங்டம் அது பிறகுதானே, அது எருசலேம் அது பிறகுதானே. ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று இயேசுவா ராஜ்யத்தை அறிவித்து கற்பித்து சொன்னது. வெள்ளக்காரன் மலை பிரசங்கம் என்று சொன்னது ராஜ்யத்தின் வாழ்க்கையின் அறிவிப்பு. இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இரக்கம் பெறுவார்கள். சத்தமின் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆறாவது ஒரு மத தலைவர் இதை சொன்னது. The humble
shall inherit the earth, not heaven. மோட்சத்தை அல்ல, பர்வதத்தை அல்ல, பூமியை சொல்ல தரிப்பார்கள். எங்கே இருந்த எடுத்தார் யேசுவா? I believe 37வது பாடல் 5 தடவை கூறியிருக்கிறது, பூமியை சுதந்தரிப்பார்கள், பூமியை சுதந்தரி. அப்படி என்றால் அவர்கள் நித்தியத்துக்குமாய் முதலில் 1000 வருஷம் இப்ப இருக்கிற பூமி, அதுக்கு அடுத்தது நித்திய ராஜ்யம், புதிய பூமி புதிய வானம் சிருஷ்டித்த பின் today அது கட்டாயம் அறிய வேணுமா? You can have the joy of Yeshua right in this life. என்னத்துக்கு அவரோட இருக்கிற நேரம் என்னத்துக்கு நேரடியா காணக்கூடியதாக. That's another age. வித்தியாசமான காலகட்டம் யேசுவா வந்ததுக்கு பிறகு. இப்பதானே எங்களுக்கு பிரச்சனைகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே சமாதானமும் ராஜ்யத்தின் கழிவுறுதல், யேசுவாவின் கழிவுறுதல் நமக்கு என்ஜாய் பண்ண இப்பதானே தேவை. அதை யோசிச்சு பார்க்கல. இப்பதானே எங்களுக்கு தேவைகள் இருக்கு, அங்க ஒன்றும் தேவை வராது. அது வேறொரு யேசுவாவின் அரசாட்சியின் காலம். இப்பதானே எப்படி ஜெபம் பண்ணி நடிட்ட எங்கள் தேவைகளை பெற்றுக் கொள்வது, எப்படி ஜெபம் பண்ணுவது, எந்த இடத்துல ஜெபம் பண்ணுவது, என்ன வார்த்தைகளை உபயோகிக்கலாம், எதை உபயோகிக்க கூடாது. புறஜாதிகள் மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நமது பிள்ளைகளுக்கு. வேதவாக்கியங்கள் சொல்லுகிறது, யேசுவா எங்களுடைய எல்டர் பிரதர், சகோதரன். நடிகாரை உண்டாயினவர். அதே மாதிரி அதி உயர்ந்த தேவனாலே உலகத்திலே இருந்து இழுக்கப்பட்டு யேசுவாண்டை கொண்டு வரப்பட்டு அவரது நற்செய்தி வார்த்தையாக ராஜ்யத்தின் வார்த்தை ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. அருளப்பர் 17, 14, 16. தன்னை சேர்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. வெரி ஷாக்கிங். எங்களை பொறுத்தவரை நாங்க தகுதியும் இல்லை, சட்டப்பும் இல்லைன்னு சொல்லுவோம். பேப்டிசம் கொடுத்த ஜான் சொன்னான், அவரு சன்ரைசர நாரை கலத்துறதுக்கு நான் தகுதி.
முன்னிருந்தவர். அவரை பரிசுத்த ஆவிக்குள்ளாக அமிழ்த்துவார். டேடியும் மானும் பரிசுத்த ஆவி. இவைகள் என்ஜாய் பண்ண வேண்டியது இங்க 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 இந்த வாழ்க்கையிலே. ஆனா அநேக பேருக்கு அது இல்லாமல் அவர்கள் ஒரு பேர்டு மாதிரி, ஒரு பாரம் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்ந்து ஒரு 10 பாட்டை படிச்சு போட்டு, I mean, why is the joy? தேவனுடைய ராஜ்யம் சாப்பாடும் குடியுமல்ல. அது நீதி, உண்மை, கட்டளைகள், அவைகளின் வழியாய் போகும் வாழ்க்கை. உலகம் அநீதி. Righteousness தேவன் ஏற்றுக்கொள்ளும் நீதியான வாழ்க்கை. சமாதானம், அவருடைய சமாதானம் பரிசுத்த ஆவிக்குள் நடிக்கும் மகனுக்குள்ளாக உண்டாகும் களி கூறுதல். இங்கே இது இல்லாமல் ஜெபிப்பது. ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம், ஆளுகை, அரசாங்கம் சாப்பாடும் குடிக்கிறதும் அல்ல. குடிக்கிறது சாராயம், கள்ள அல்ல. அதாவது இந்த 5 காரியங்கள், அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவா இந்த பிசாசு எவ்விதமாக கோதுமை தோட்டத்தை கட்டுக்கிறான் விளங்க வேண்டும். கோதுமை தேவனுடைய பிள்ளைகள், தோட்டம் அவருடையது. இவன் அந்த பிசாசு வந்து தண்ட விதையை அதுக்குள்ள விதைக்கிறான். யோசிக்க இப்பொழுது இந்த நேரம் மட்டும் நடந்து கொண்டு இருக்கிறது உலகெங்கும். யேசுவின் தோட்டத்திலே அவர் கோதுமையை நாட்டுகிறார். டாடி அவருக்கு கொடுத்த மனுஷர்கள் ராஜ்யத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள். நடிதான் யேசுவை அனுப்பி வைத்தார் என்று முழுவதுமாக நம்பினவர்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து தெரியாம ஒளிஞ்சு வேலையாக்கள் நித்திரை பண்ற நேரம் இரவு நித்திரை அல்ல, அந்த நேரமும் விதைக்கலாம். ஆனால் கவலையினமாய் ஏனோ தானோ உண்டு
இது நடக்கிறது இங்கே நான் வெளிநாட்டில். அந்த கொண்டாட்டம், இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அந்த பர்த்டே கொண்டாட்டம், அந்த எல்லாத்திலையும் ஈடுபட்டு தெரிஞ்சு கவலையினமாக இருந்த நேரம் பிசாசு மெதுவாக தன்னுடைய விதைகளாகிய தன்னுடைய பிள்ளைகளை கோதுமை தோட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து நாட்டுறான். நாங்க யோசிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் அவனாலே அனுப்பப்பட்டு ஒரு கால ஏதோ நிரந்தரமாக அவர்கள் கோதுமை என்ற மாதிரி அவன் கொண்டு வந்து நாட்டி போட்டு இவர் எப்படி பழி வாங்கலாம்? இந்த பழி நடத்தும் பாஸ்டரை பேய் சொன்னது சில பிள்ளைகள் சொல்லி போடுது. அந்த பேய்களுக்கு கோபம், தன் திட்டம் முறியடிக்கப்பட்டது. இவள் என்ன முழுக்க முழுக்க அவனுக்கு முன்னால போயிருந்து பட்டியா விட்டு விடுறாள். இவளுக்கு போற வேலை இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய பிரச்சனையை மறந்திருந்து சொல்லுவது பேய்களுக்கு பிடிக்காது. ஏன் அவன் பார்த்துட்டு இதுல வேர் எங்க போகுதுன்னு பாப்பான். நிதானம் உள்ளவனாய் இருந்தால் எங்க போகுது? யார் இது எதிரி? ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், வெளிப்பாயிருங்கள். உங்கள் எதிராளியானிய பிசாசு எத்தனை பேர் வாழ்க்கையில தன்னுடைய விதையை கொண்டு போய் நாட்டி போட்டு அவங்களோட திருமண ஒப்பந்தத்தில் இணைச்சு விடுறான். அவர்களுக்கு தெரியவில்லை. இரண்டு பேர் விதைக்கிறார்கள். ஒன்று இயேசுவா, அடுத்தது பிசாசு. கடந்த 2-3 நாட்கள் நான் சொன்ன நேரம் கேட்கப்பட்டால் இப்பங்கள் தோட்டம் இயேசுவாவினுடையது. தன் தோட்டத்தில் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல விதை தேவனுடைய பிள்ளைகள், நிலம் உலகம். ஆனால் உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து அவர் தனக்கு தோட்டத்தை ஆரம்பித்து அதை வேலி அடைச்சு, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கு. அதுக்கு கண்காணிகளை வைத்து தேவன் தம்முடைய சொந்த
சம்பாதித்துக் கொண்ட கோதுமை மரங்களை இப்ப விளங்கு. அவைகளை குறித்து எச்சரிப்பாயிருங்கள். பவுல் சொன்னா, நான் போனதுக்கு பிறகு ஆடுகளை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்புவார்கள், தங்களை ஆடுகளை வஞ்சித்து எடுத்துக்கொள்ள. அப்போஸ்தலர் திருப்பணிகள் 20. நான் உங்களுக்கு அந்த வார்த்தை தந்தனால அதுக்கு பிறகு 30வது வார்த்தை, உங்களிலும் சிலர் எழுப்பி, உங்களிலும் ஒரு களை ஒன்று எழுப்பிட்டது. களை அங்க இருக்கு, அங்கதானே நாட்டின அந்த களை எழுப்பி தன்னை போதகனாக காண்பித்து தன்னோடு எழுது கொண்டு போகும். அங்க பாருங்க, சீஷர்கள் யார்? கோதுமை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சீஷர்கள். என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். கோதுமைதானே அவர் தோட்டத்தில் அவர் ஊத்துற தண்ணியில நிலைச்சிருக்கும். அவர் தோட்டம் மெய்யாகவே. அப்ப இந்த சீஷர்களை கூட வஞ்சித்து மாயமான தொத்தி கள்ள போதனைகள் கொண்டு வந்து அது அப்படி இது இப்படி அதான். அதுக்கு பிறகு வருவோம். நாங்க இப்ப பழியான விதையை பார்க்கிறோம். கள்ள போதனை, வேத புரட்டுகள், அதுக்கு பிறகு வருவோம். ஆனா என்ன செய்யறது? டாடி எல்லா ஸ்கிரிப்சர் இந்த சங்கிலி இருக்கு, ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டு இருக்கு. எங்கேயும் மற்ற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வேதவாக்கியத்தை நீ பார்க்கும் நேரத்தில் எங்கேயோ வாய்ச்ச ஞாபகம் என்று சொல்லுவாயிலே. சில பைபிள் நடுவில் போட்டிருப்பாங்க கனெக்டிங் வேர்ட்ஸ், எல்லாத்திலையும் இல்லை. அப்ப நான் சொல்றேன், நான் பக்கத்தில் இருக்கிறது இல்லை, எழுது, இடம் இருக்கா? எவ்வளவு பயங்கரமான காரியம்! தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கு. தேவனுடைய தோட்டத்திலே வழியால் அழைக்கப்பட்ட எக்லேசியா படம் எடுத்திய மனதில் மெதுவா பதுங்கி யாரும் காணாதபடி தன்னுடைய பிள்ளைகளை விதைக்கிறான். அவன் தேங்க்யூ டாடி பெரிய பேக் நிறைய விதைகளை கொண்டு வரதில்லை. அதாவது ஒரு 50-60 சனத்தை ஒரு வித, ஒரு நாள், அடுத்த நாள் இன்னும் ஒரு வித, ஒரு கிழமைக்கு பிறகு 2 வித. யார் இந்த வித என்று சொல்ற? அவன் பிள்ளை
மேலப்பட்ட கூட்டம். அந்த தோட்டத்தில் கோதுமை இல்லை. அங்கே இருந்து கொஞ்சம் வார்த்தையை கற்றுக்கொண்ட ஏதோ அங்கே யூடியூப்ல அவன் இந்தியா பிரீச்சர். Oh my goodness, there is no end of teachings, கற்பித்தல்கள். நிறைஞ்சு போச்சு. பைப்பால தண்ணி வர மாதிரி கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள். அதுக்கு பிறகுமாக பெரிய கலை ஓரளவு அதுக்கு சமமான கலை மரம், குட்டி குட்டி கலைகள் அப்படியே கொண்டு வந்து நாட்டுறான். என்ன இது குட்டி குட்டி கலை? குடும்பம் கொண்டு வருது. அநேகமாக வழிநடத்துகிறவர்கள் ஏமலாந்திகளாய் இருக்கிறபடியால் இவர் நம்ம நடி கொண்டு வருகிறார் ஜனங்களை. அவர் அறியாதது பேய் கொண்டு வந்தது. சரி, இவர்களுடைய தேவனுடைய வழிநடத்துதலை கடுப்பதற்கு தேவன் யோசுவா மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்க மோசேக்கு பிறகு அவர்கள் பழைய செருப்போடும் பழைய சாப்பாடோடும் கொஞ்சம் பேர் வந்து, நாங்கள் தூர இருந்து வந்திருக்கிறோம், நாங்களும் உங்களோடு ஊழியம் செய்ய போறோம். ஒரு குடும்பம் வருகிறது. இந்த ஆன்லைன் நேரத்திலையும் சிபி இடையிடையே தடை பண்றது மட்டுமல்ல, பிசாசு தண்ட விதைகளுக்கூடாக தண்ட பிள்ளைகளுக்கூடாக தடையை ஏற்படுத்துவார். So that the word
will not flow continually. சரியாக அந்த வார்த்தை ஃப்ளோ பண்ணாதபடிக்கு அறிஞ்சு கொள்ளுங்கோ. அவருக்குள்ளாக வளர்ந்தாக்கள் என்னமும் என்ன தவண்டே நப்கின் கட்டாத பிள்ளைகளா? இவைகள் வழிநடத்துறவர்கள் கண்காணிகள் ஏமலாந்தியாய் இருக்கும் நேரம் கருதாவிலே அவன் கொண்டு வந்து நாடி போடுவான். ஒரு பிள்ளை எனக்கு ஞாபகம் வந்தா சொல்லுவேன். பிசாசாலைகளின் நேரத்திலே அவளுக்கு ஏறக்குறைய 16-17 வயது. பயங்கரமாக கழித்து நிலத்திலே புரண்டு வேலையார்கள் நித்திரை பண்ணும் நேரத்தில் என்று யேசுவ சொன்ன இதுதான். பேய் உள்ளவாறான் தண்ட விதியோட இந்த உண்மை யேசுவினுடையது. நான் சொல்லவில்லை. அந்த பிள்ளை அலங்களின் அந்த கூட பிறந்த அண்ணன்காரன் கீழே குந்தி என்னம்மா என்ன தங்கச்சி என்று கேட்ட அந்த பேய் அவளோட வாயுக்குள்ள நான் தங்கச்சி இல்லடா நான் பேய்டா. நான் அவனத்தில் கண்டேன். சிலர் என்னோடு கூட பார்த்து கொண்டிருந்தவங்க எப்படியான ஆக்கள் வந்து நாட்டப்படுவார்கள். எங்கே அவருடைய தோட்டம் எனப்பட்ட வெளியால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நடுவில் பிசாசால கழிச்சு புரண்டடிச்சு எழுப்பி இப்ப நல்லா இருக்கு சொன்னா அவங்க கோதுமையா அந்த கிளையோட அனுப்பி வைச்சது அந்த பேய்களோட பேய் பிசாசு டேமேஜ் கொண்டு வர. ஒருவேளை கட்டடத்துக்கு அல்லது ஒருவேளை மற்றாக்களுக்கு மற்ற கோதுமைகளுக்கு தமிழுடைய பிள்ளைகளுக்கு சிலது வந்து வளட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த நாளையில நான் சொன்னேன் இது இது என்ன இது கோதுமையா? இப்ப விளங்குத ஓரளவாக விளங்குத தானே சர்ச் எனப்பட்ட
சொல்லுக்கு உள்ள மண்டபத்துக்குள்ள வந்து எல்லாரும் பலரும் போறாங்க, எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ள போறாங்க. எல்லாரும் பாட்டு படிச்சாங்க. படிவா ஆக்ஷன் போட்டு துதிகள் எழும்பு, கண்கள் உம்மை நோக்கும். நான் படியாக சொல்லவில்லை, வராதே. கண்களுக்கு முன்னாலே நடந்தது. சில 10 வருஷங்களாக நாட்டப்பட்டார்கள் பிசாசினால். நாங்கள் அதை பற்றி ஆழமாக யோசிக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் தாய் தப்பன் அல்லது அவர்கள் தெரிந்தார்கள். ஆனால் வார்த்தை மழை போன நேரம் அது அலக்களித்து கொண்டவன் யாரை? ஒரு பேய் சொன்னது 3 பேரையும் கொண்டு போவன். ஒரு தாய் கூடாக. அடே, நல்ல சகோதரி, கீழ்ப்படிவுள்ள சகோதரி, வாக்குவாதம் பண்ணாத சகோதரி, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சகோதரி அந்த தாய். சொல்ல போனால் நானும் அவர்களை நேசம் வைத்திருந்தேன். சபை கூடுதலில் வந்து இடையிடையே அழைகள் படி இருந்தாலும் அவங்கள கோபப்படுறதுக்கு எனக்கு ஒன்றும் இருக்கவில்லை. உண்மையாய் சொல்கிறேன். ஆனால் அவருடைய வேர் எங்கே எங்கே எல்லாம் இருந்து வந்ததண்டு எனக்கு தெரியும். கேள்விப்பட்டு அது உண்மை என்று புருஷன் மூலமாகவும் அறிந்து கொண்டேன். ஆனால் அது கலையாகவே இருந்து கலையாகவே வெளியே போனது. தன் குட்டி கலைகளையும் கூட்டிக் கொண்டு இதே மாதிரி ஒரு தாய்க்குள்ளே இருந்த பேய் அதை கழிச்சு ஆராதனை நேரத்தில் அதுக்கு கட்டில போட்டோன்னு வாங்கடி போவோம். அதுக்கு தன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க கலைகள் இருக்குது. உனக்கு அப்படியும் தெரியா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட்டிமா சொன்னார், வேலையாட்கள் உறங்கும் நேரத்தில் அவங்க கேட்டாங்க, நீ நல்ல பேசிய தண்ணி பேச நீ அது எப்படி எப்படி பாருங்க. அவருடைய விதை, அவருடைய கோதுமை தோட்டத்திலே எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அங்கால போவோமா. அப்போ சில 2 பீட்டர் தங்களுக்கு தெரியாமலே
பெந்தகோஸ்தைக்கு பிறகு கொடுத்த செய்தியிலே நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை அறிவுந்த தேவன் எஜமானும் மெஷியாவும் ஆக்கினார் என்று இஸ்ராயல் குடும்பத்தாரானவர் நிச்சயமாக அறிய கடவர்கள். இதை அவர்கள் எதை வார்த்தையை இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொந்த ரட்சகராய். அப்படி ஒன்றுமே இங்கே இல்லையே. மிக திறமையாக கலைகள் வாரதுக்கு வழியை திறந்திருக்கிறது கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி. ஒரு காரிக்கப்பட்டா சரி, இயேசுவை சொல்றார், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே விடுதலை அடைவாகும். கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது? Once saved, always saved. ஒரு கால் ரசிக்கப்பட்டேன், வாழ்க்கை பூராக ரசிக்கப்பட்டிருப்பேன். இது வெள்ளக்காரண்ட பைத்திய போதனை. இன்று வரை லட்சம் 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 கணக்கான குடும்பங்கள், தாய் தகப்பன்மார், பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசிக்கிறார். அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா. இதை அவர்கள் கேட்ட பொழுது ராயப்பரின் வார்த்தைகளை இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பீட்டரையும் ராயப்பரையும் மற்ற அப்போஸ்தலரையும், சகோதரரே நாங்க என்ன செய்வோம்? தேவன் அற்புதத்தை செய்கிறார். தம்முடைய விதைகள் போய் விழுந்து வார்த்தை என்னும் விதை அவர் ஓமையிலே சொன்ன, நாங்கள் அதோடு தொடுத்தால் விளங்கும் கோதுமை மரம் வளரப்போகிறது. அந்த விதை போய் விழுந்தது. வீரா அவர்களை நோக்கி மனம் திரும்பி, முதல்ல இப்ப சொல்றாங்களா, மனம் திரும்பு. உன் வழிகள், உன் யோசனைகள், உன் பாவங்கள், அதை எல்லாத்தையும் விட்டு உன்னுடைய சித்தப்படி நடக்கும் வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசுவ மெசியாவின் பேரிலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பழைய பாவங்களை எல்லாம் கழுவப்பட பேப்டிசம். அது மட்டுமல்ல, அவருக்கு பின்னால போக போகிறேன், அவருடைய கட்டளை உண்மை வார்த்தை என்பதற்கு உறுதியாக அந்த பேப்டிசம் ஞான ஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும். Repentance, baptism. இந்த உலக வாழ்க்கையை மறைத்து அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவி நீங்கள் கீழ்ப்படுகிற நேரத்திலே தனிமானம் உள்ளே வருவார்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் என்று வெளியரங்கமாக அடையாளம் காட்டி பேப்டிசம் எடுத்தவர்கள். We got to follow Yeshua. We don't want this in the life வேண்டாம். We got to follow
அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கீழ்ப்படுகிறவர்களுக்கு the Holy Spirit டாடி and மகன் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 5:32. இதுவரைக்கும் இந்த படங்கள் எல்லாமே உண்டு இருதயத்தில் இருக்க வேணுமே. இது முந்தி 10-15 வருஷங்களுக்கு முதல்ல நாங்கள் செய்யவில்லை. எப்பொழுது வழி நடத்துதல் அவர் இரக்கம் தயவு கிடைத்தபடியாவது தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுத்து பரிசுத்தாவி டாடியும் மகனும் மகனும் டாடியும் நான் டாடியிலே டாடி என்னிலே நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். ஒரே ஆவி பரிசுத்தாவி. செப்பரேட். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனாகிய யெகோவா வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் செய்தி வார்த்தை உள்ள இல்லாதவர்கள் அந்த இடையை நிரப்ப 2 பானுக்கு இடையில சாண்ட்விச் வைக்கிற மாதிரி அல்லேலூயா 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 திறந்தா முழுக்க அல்லேலூயா 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 சொல்லிட்டே இருப்பான். ஜனம் கேட்டு பழகி போச்சு. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி களைகள் சந்ததியை விட்டு விலகி உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். உண்மை வார்த்தை கட்டளைகள் ஆலோசனைகள் புத்திமதிகள் அந்த இருக்குது. நீதிக்கு பிறகு புத்திமதிகள். சோ பீட்டர் புத்தி சொன்னான். பார்த்தீங்களா? 2:40 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்றார்கள். எதை ஏற்றுக்கொண்டவர்கள்? அவனுடைய செய்தியை. Peter was preaching the kingdom. மனம் திரும்புதல், பேப்டிசம், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் kingdom. அந்த சொல் பாவிக்காமல் விட்டாலும் 40 நாட்களாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் இடத்துல பேச்சு கேட்டது என்ன 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 கிங்டம். யார் சொன்னது? வார்த்தையை கேட்டுக்கொண்டார்கள் பேப்டிசம் எடுக்க வேணும். இயேசுவா சொன்னார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாவையும் அவர்களுக்கு கற்பியுங்கள், அவர்களை சீஷர்களாக்குங்கள். நிலைமை தோட்டமா
அவர் எந்த பேய் உணர்ந்து வழியால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற சொல்லுக்கு குறியாக் கிரிச்சரீஸ் என்ற இங்கிலீஷ் சொல்ல போட்டு சர்ச் அண்டு முழு பேருக்கு தெரியும் சர்ச் அண்டா என்னண்டு கரிசபை கூட்டம் கதவன் பாடசாலை ஆண்களும் பெண்களும் மாதிரி தேவனுடைய பிள்ளைகளும் பேயின் பிள்ளைகளும் உண்டாயிருக்கிற இடமாய் மாறி போயிருக்கு. இப்ப தேவனுடைய பிள்ளைகளை விட பேயின் பிள்ளைகளை தான் அதிகரிச்சு போயிருக்குது. தங்களுக்கு ஒரு புதிய ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி 325 நைசியாவிலே என்னை தவிர வேறு ஒரு தேவன் உண்டாகாமல் இருப்பதாக உங்களுக்கு என்னை தவிர அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 கோதுமை விதையின் முளைகள் வந்திருக்குது. வார்த்தை போய் விழுந்தது. பீட்டரின் வார்த்தை வந்து மனம் திரும்ப மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்னுடைய பெயரிலே அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவ சொன்னார் லூக்கா 24. Aren't you happy to hear all this? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யார் சொன்னது? இந்த பின்னால போற ரோடு முன்பு வாழ்க்கையை விட்டு எதிர்மாறாக திரும்பி தேவனண்டை போறது, தேவனண்டை திரும்புவது. டாடி ஓகே. மூவாயிரம் கோதுமை கண்டுகள் வந்து சேர்ந்துட்டு முளை வந்தது. ஓகே. அவர்கள் இந்த கண்டுகள் சாடியா முளை வந்த மாதிரி பீட்டா பேசின வார்த்தையில வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் விதையை ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்திலே நாட்டினவர்கள். நான் விசுவாசிக்கிறேன். விதை தேவனுடைய வார்த்தை, விதை யேசுவ மெஷியா. அவர்கள் 42 அப்போஸ்தலருடைய போதனையிலும் உபதேசம், அந்நியோன்யம். அந்நியோன்யம் கேள்விப்பட்டிருக்கிறியா? அந்நியோன்யம் ஃபெலோஷிப், ஐக்கியத்திலே யாரோடு சேர்ந்து கொண்டார்கள்? அவர்களுடைய போதனையிலே
ஐக்கியத்திலே கலந்து கொண்டு அப்பம்புக்குதல் என்றால் they had their meals. சப்பரசாசம் எடுக்கையில் communion. They had their meals together. Can't you see? ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் வழிநடத்தினபடியால் அடுத்த வார்த்தையை பார்த்து நீங்களா 43 எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. என்ன இது? அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் கொஞ்சமல்ல அடையாளங்களும் செய்யப்பட்டது. இதுதான் கோதுமை விதைகள் உள்ள வந்த விதம். எதிரி கொண்டு வரையில விதைகளை உண்டு பண்ணுகிற பழங்களுக்குள்ளாக அது உயர்ந்த தேவனின் வார்த்தையை கொடுத்தான் பீட்டர். அந்த விதையை உள்ளே போட்டு உண்டாக்கினது அது உயர்ந்த தேவன். அந்த மரம் அந்த விதையை கொண்டு வரட்டும். பழம் கொடுக்கும் மரங்கள் அந்த பழத்துக்குள்ளே அதனுடைய விதை இருக்கட்டும். ஆரம்ப புத்தகம் 1 அதிகாரம் 15வது வார்த்தையிலே விதை 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 என்று அவர் சொன்னது அதுதான். பெயர விளையாட்டபடி அவரும் புள்ள பண போறாராம். பாம்பு குண்டியல் அதான் சொன்னது. எடாய் எடாய் பொட்டையன் பாம்பின் சந்ததியை என்ன இது கலைகள் ஞான முடுக்க போறாங்க. மனம் திரும்பி அதை கேட்ட பழங்களை கொடுக்கும். மனம் திரும்பினான். இந்த காலத்துல மனம் திரும்புங்கள் என்ற உபதேசம் டாக்டரினே இல்லை. அங்க இருக்கு வெள்ளக்காரன் போட்டு மாவை பிணைஞ்சு வச்சிருக்கிறான். தண்ட வலுவழுத்த சொற்களாலே அமெரிக்கா, கனடா, யூரோப் அதில் இருந்து வார புத்தகங்களும் வீடியோக்களும் யூடியூப்ல கேட்டு போட்டு சொல்லுவாங்க. செத்தவின் மோச்சம் பரிசுத்தாவியர் குட் மார்னிங் குட் நைட். அவங்கள கூத்து கூத்தாண்டி 2 வரை பாருங்க. கோதுமை விதைகள் எப்படி உள்ள வந்தது? இயேசுவின் தோட்டத்துக்குள்ளே தன் தோட்டம். அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். விடுதலையாக்கப்படுகிறவர்களை யெகோவா நாள்தோறும் அவர் கோதுமை நாட்டிய தோட்டத்திலே இக்லேசியா சேர்த்து கொண்டு வந்தார்.
ஒருவன் செய்தான். கலைகள் எப்படி வந்தது? ஒரு கலை, ஒரு கோதுமை கூட்டத்தோட அவருடைய சிஷ்யர்கள் ஒரு கலையை சேர்த்துக்கொள்ளும்படி அவருக்கு வழிநடத்துதல் இருந்திருக்க வேண்டும். அந்த கலை யார்? யூதாஸ். நான் பேசிய வார்த்தையினால், நான் ஊத்திய தண்ணீரினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், வளர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் அல்ல. யாரை குறித்து சொன்னவர்? யூதாஸ். அதனுடைய ரகசியம், அதனுடைய ஆழங்கள் எனக்கு தெரியாது. உங்கள் 12 பேரை நானே தெரிவு செய்தேன் அல்லவா? அவர்கள் ஆமென்று சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் களை. உனக்கு வழங்கும்படியாய் இப்பொழுது படிக்கிற ஊமையோடு தொடுத்து பேசுகிறேன். உங்களில் ஒருவன் பிசாசு. பிசாசின் பிள்ளை பிசாசு. கடைசி ராத்திரி யூதாஸ் அவருக்கு பக்கத்தில் இருந்து ஏதோ குடிக்கிறான் அல்லது I don't know what a scene. பிள்ளைகளை, சகோதரர்களை, மென்னுவதெல்லாம் பொன்னல்ல. வெளியா தருகிற தண்ணி எல்லாம் பால் அல்ல. நிதானமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தான். ஒரு சபையிலே இயேசுவின் தோட்டத்திலே பிசாசு தன்னுடைய விதையாகிய தன்னுடைய பிள்ளை ஒரு ஆளை கூட்டி வந்து அவள் செய்ய வேண்டியதை சொன்னதாம். இதே எனக்கு அந்த பூதர் சொன்னார். அந்த பிள்ளையை காண்பித்தார். நீ போய் ஜெபம் பண்ண போற மாதிரி போயிட்டு கத்தி ஒன்று கொண்டு போய் வயிற்றுல குத்தி விடு. அந்த பிள்ளை இதை கேட்டுப்பட்டு பிசாசின் குரல் அந்த ஊழியக்காரனிடத்தில் போய் வழியால சொல்லிட்டு, அது உயர்ந்த தேவனின் தயவு அந்த ஊழியக்காரனுக்கு கிடைத்தபடியால் எதுவும் நடக்கவில்லை. Can you see? நான் இவைகளை சொல்லுவது மறைவாக இவைகள் நடக்கிறது. Don't play the fool. உனக்கு இப்ப தெரிய வரும் நீ கோதுமையா களையா. கஷ்டமில்லை. எங்களை நாங்களே சோதித்து நிதானித்து அறிந்தால் மற்றவர்களோடு நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். மற்றவர்கள் களைகள். அவர்கள் எங்கே போகிறார்கள்? நியாய தீர்ப்புக்கு பின்.
இருந்தவர்கள் கலைகள் எங்கே போகிறார்கள்? யேசுவா என்ன சொன்னார்? நெருப்பு. நெருப்பு. அதுக்குத்தான் 2 கொரிந்தியர் 13:5 தரமான ஒரு எச்சரிப்பு. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். யேசுவா மெஷாயா உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுது இல்லையா? அறியீர்களா? யேசுவா தனியா இருக்க மாட்டார். ஒரு காலத்திலும் டாடியும் யேசுவாவும் சோதித்து பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே 2 பேரும் இருக்கிறார்களா? அருளப்பர் 14:23 படி யோகானன், why don't you test it? அந்த பிள்ளைக்குள்ளாக டடி மகனும் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், அதி எடுத்து குத்தி விடாமல் ஓடி வலிக்குது. நீங்களே சோதித்து பாருங்கள். இதை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நெல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். எத்தனை பேர் தங்களை செக் பண்றதில்லை? நான் போறது சரியா? இருதயத்துக்கு ஒப்பான மனுஷனா இருந்த டேவிடை கேட்டானே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, என் யோசனைகளை சோதித்து பாரு. வேதனை உண்டாக்கும் வழி எனக்குள்ளே உண்டான்று பார்த்து உமது நீதியின் பாதையிலே உண்மை கட்டளைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள் என்னை வழி நடத்தும். எழுதினான், உன்னை நீ சோதித்து பார். அவன் ஒரு கிரீக் பிலோசபர். ஒரு குறிப்பாக ஒருவன் உங்களுக்கு தெரியும், பைதகரஸ். அங்கே இருந்த ஆனந்தை தியரம் வந்த பைதகரஸ் தியரம் என்று இந்த பிலோசபர் பேர் சோக்ரட்டிஸ். சோக்ரட்டிஸ் அவன் என்ன சொன்னான்? உன்னையே நீ எண்ணிப்பார், ஆராய்ந்து பார். ஏன், எதற்கு, எப்படி என்றுகள். இது வேத வாக்கியம் இல்லை, உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஸ்கூல்ல இருக்கிற நேரம் கேட்டது. உன்னை ஆராய்ந்து பார். ஏன், ஏனண்டா, ஏன் பிறந்தாய்? என்னத்துக்கு இந்த பூமியிலே நீ வந்த? நீ எதற்கு, எதற்காக பிறந்தாய்? What is your purpose? என்ன காரணம்? இயேசுவை சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாவான்,
இதற்காகவே பிறந்தேன், இந்த உலகத்துக்கு வந்தேன். Yeshua knew why he was living. Do you know? விடாத இதுவரையிலும் உன்னை வழி நடத்தி இருக்கிறார். உண்மை எது என்பதை காண்பித்திருக்கிறார். விலகாத. உண்மைக்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு கீழ்ப்படுகிறான், செவி கொடுக்கிறான். நீ எதற்காக பிறந்தாய்? பேயின் குடும்பமாய் இருக்கட்டும், இந்து குடும்பமோ பௌத்த குடும்பமோ, ஏன் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கற்பத்திலே நீ அழிந்து போகாமல் நீ குழந்தையாய் பிறந்தது ஏன்? Yeshua started this way. எனக்கொண்டொரு உடலை உண்டு பண்ணினீர். எபிரேயர் 10:5. அந்த உடலை உண்டு பண்ணினவர் டாடி. அது உயர்ந்த தேவன். அவரே the Holy Spirit. யேசுவின் டாடி. வார்த்தையின் வடிவமாக வானத்திலே இருந்து வந்து இறங்கியவர் யேசுவா. அந்த உடலுக்குள்ளாக யோர்தான் நதியிலே பேப்டிசம் நேரம் அருளப்பர் 6:38. அந்த நேரம்தான் டாடி குரல் கொடுத்தார், இவர் என் நேச மகன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பெத்லெஹேமில் அந்த குழந்தையாய் பிறந்த நேரம் குரல் கொடுக்கவில்லை.